राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वंशी वट वृक्ष की जय। जय बोलो आसुरी मुनि की जय। जय बोलो गर्गाचार्य महर्षि की जय। गर्ग महर्षि அவர் சொன்னதுதான் கர்க சம்ஹிதா. அந்த கர்க சம்ஹிதாலே சொல்லப்பட்ட விஷயங்கள்ல பல விஷயங்களை நாம அனுபவிச்சுருக்கோம். அந்த வம்சி வட விருக்ஷ மகாத்மியம் அங்க இன்னைக்கும் அந்த வட விருட்சம் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அந்த நம்ம மது பண்டிட் அங்கிருந்து தான் கோபிநாதனுடைய விக்கிரகத்தை கண்டெடுத்தார். பரமானந்த பட்டாச்சாரியா அவர் சொல்ல அவ்வளவு அழகா மது பண்டிட் எடுத்து பூஜை எல்லாம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ராதைக்கும் கண்ணனுக்கும் கோவில் உண்டு. அந்த வம்சி அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த வம்சி வட்ட விருட்சம் இருக்கு. அப்புறமா ஆசுரி முனிவருக்கான ஒரு சந்நிதி இருக்கு. சுகபிரம்மம் தன்னுடைய அப்பா வேதவியாசரை சேவிக்கிற மாதிரியான ஒரு சந்நிதி. அந்த மாதிரி வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. வேதவியாசரும் சுகபிரம்மமும் சேர்ந்து நாம் பார்த்தது பத்ரிகாசிரமத்தில் மானா கிராமத்தில் வியாச குகையில் வேதவியாசர், சுகபிரம்ம மகரிஷி, ஸ்ரீ வல்லபாச்சாரியார் இவர்களெல்லாம் சந்நிதி அழகா இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். இங்கே தான் ரொம்ப அழகா இருக்கும். வேதவியாசர் உட்கார்ந்து ஜபிச்சுருக்க மாதிரி கீழே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி. அப்புறம் இன்னொரு கார்னர்ல நம்ம கர்காச்சாரியார் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார். இன்னொரு பக்கத்துல சிவானி, நான் சொன்னேன் இல்லையா, சிவபெருமான் ஆசுரி முனிவரோட ஆனந்தமா தேடிண்டு வர இந்த வம்சி வட விருஷத்துக்கு தான் வரார் அப்படின்னு சொன்னேன். அப்ப அழகா பகவானை பார்க்கறதுக்கு ரெண்டு பேருமாக வருகிறார்கள். அப்ப உள்ள விடமாட்டோம், நீங்கள் கோபி பாவத்தை அடைந்தார்கள், ஆனால் கோபி ஆனால் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனேயே அவர்கள் ரெண்டு பேரும் மானசரோவரத்துல போய் அழகா தீர்த்தம் ஆடிட்டு திரும்பவும் வம்சீவடத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. சில பேர் இந்த மானசரோவரத்தை பிரம்மகுண்டு, பிருந்தாவனத்தில் ஒரு பிரம்மகுண்டு இருக்கு, அங்கதான் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். அப்ப ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா கோபி பாவம் அடைஞ்சவொடனே ஒரு ஓரத்துல உட்காருங்கோன்னு உட்கார வைக்கிறாளாம். ரொம்ப அழகா ஸ்ரீ நாரத உவாச இத்யுக்தௌ தௌ முனி சிவௌ ஸ்நாத்வா மானசரோவரே கோபீத்வம் பிராப்ய சஹசா ஜக்மதூராச மண்டலே. கோபிகள் இப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் போய் மானசரோவரத்துல குளிச்சுட்டு கோபி கோபி அந்த கோபியாக மாறி அழகா ராசமண்டலத்துக்குள்ள வந்தார்கள். சௌவர்ண பிரகச்சேத் பத்மராக பூமி மனோகரே மாதவி லதிகா விருந்த கதம்பா விருந்த கதம்பாச்சாதிதே சுபே வசந்த சந்திர கௌமுத்யா பிரதீப்தே சர்வ கௌசலே யமுனா ரத்ன சோபானதோலிகாபிவிராஜிதே மயூரஹம்சதாத்யூஹ கோகிலைஹ கூஜிதே பரே யமுனா நிலநீலைஜத் தருபல்லவசோபிதே சபாமண்டபவீதிபிஹ
प्राङ्गणस्तम्भ स्तम्भपङ्क्तिभिः पतत्पदाकैर्दिव्याभैः सौवर्णैः कलशैर्वृत्तैः श्वेतारुणैः पुष्पसङ्गैः पुष्पमन्दिरवर्त्मभिः हलिकोलाहलैर्व्याप्ते वाधित्रमधुरध्वनिः सहस्रदलपद्मानां वायुनां मन्दगामिनां शीतलेन सुपुण्येन सर्वतः सुरभीकृते तस्मिन् निकुञ्जे श्रीकृष्णं कोटिचन्द्रप्रकाशया पद्मिन्या हंसगामिन्या राधया समलङ्कृतं श्रीरत्नैरावृतं शश्वतरासमण्डलमध्यगं कोटिमन्मथलावण्यं श्यामसुन्दरविग्रहम् वंशीधरं पीतपटं वेत्रपाणिं मनोहरं श्रीवत्साङ्कं कौस्तुभिनं वनमाला विराजितम् என்ன அழகா வர்ணிச்சிருக்கார் இல்லையா? கணன்னூபுரமஞ்சீர காஞ்சிகேயுரபூஷிதம் हारकङ्कणवालार्ककुण्डलद्वयमण्डितं प्रतीकाशमौलिनं नन्दनन्दनं दानदक्षैः कटाक्षैश्च हरन्तं योषितां मनः दूराध पश्यतां राजन्नासुरिशौकृताञ्जलि गोपीजनानां सर्वेषां पश्यतां नृपसत्तमं नत्वा पादाब्जं मुचतु हर्षविह्वलौ. இவ்வளவு அழகாக ஸ்ரீ கர்கர் ரொம்ப ஆனந்தமா இவர்கள் ரெண்டு பேரும் அந்த பகவத் தரிசனம் பண்ண விஷயத்தை அனுபவிச்சு சொல்றார். அவ ரெண்டு பேரும் அழகா கோபியா ஆயிட்டா. கோபியான உடனேயே ராசமண்டலத்தை ஓரத்தில் உட்கார சொன்னாலாம். தங்கமிழைத்த பத்மராகமய பௌமியா இருந்துதாம் அந்த ராசமண்டலம். மாதவி கொடிகளாலே வியாபிச்சு கதம்ப மரங்களாலே மூடப்பட்டன. கதம்ப மரங்கள், கதம்ப விருட்சம், கேலி கதம்பம் நம்ம சொல்றோம் இல்லையா, காளிங்க நர்தனத்தின் பொழுது அந்த மாதிரி நிறைய மரங்கள். வசந்த ருத்துவாம், சந்திரனுடைய நில ஒளியும் அதை ஜுவலிக்க செஞ்சிருந்தது. பலவிதமான அலங்காரம் பண்ணியிருந்தா. யமுனையுடைய ரத்னமயமான படிகள், கரைகள், ராசமண்டலம் எல்லாம் ரொம்ப சோபையோடு இருந்தான். ரத்னமழுத்த படிகள். நம்ம ஏற்கனவே ஜோரா நிதிவனத்தை பற்றி அனுபவிக்கும் பொழுது சுவாமி ஹரிதாசர் அக்பர் கிட்ட சொல்றார், ஒரு படித்துறையை மட்டும் உடஞ்சிருக்கு கல்லெல்லாம் சரி பண்ணி கொடுன்னு சொல்ல, என்ன போய் இப்படி பண்ண சொல்றாருன்னு சொல்லி போய் அந்த படித்துறையை பார்த்தா அந்த யமுனையின் படித்துறையே ரத்னங்களால் இழைக்கப்பட்ட தங்க படித்துறையா இருந்தது. ஐயோ இதெல்லாம் சரி பண்ண தன்னால் ஆகாதுன்னு அக்பரே பயந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவ்வளவு அழகான அந்த யமுனை படித்துறை. அதுல மயில், அன்னம், அப்புறம் சாதக பட்சி, குயிலுவை எல்லாம் அழகா விதவிதமா சப்தம் போட்டு இருந்தது. யமுனையினுடைய அந்த குளிர்ந்த ஜலம், அதுல பட்ட காற்று அழகா குளிர்ச்சியா மந்தவா ஜோர அப்படி அந்த கொடிகள்லாம் ஆடித்து. நிறைய சபா மண்டபங்கள், வீதிகள், மைதானங்கள், விதவிதமான கம்பங்கள், அழகா நிறைய தூண்கள்லாம் இருந்தது. அதுல அங்கங்க திவ்யமான கொடிகள் இருந்தது. தங்கமயமான கலசங்கள், பலவிதமான வெள்ளை சிவப்பு புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு.
அப்புறமா மலர் மாளிகை எல்லாம் உண்டு. நம்ம பிருந்தாவனத்துல வசந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பூக்களால ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரிலாம் இருக்கு. 1000 புண்டரீகம் 1000 இதழ் கொண்ட தாமரை, அதனுடைய வாசனை எல்லா பக்கமும் ஜோரா இருக்கு. இதெல்லாம் நடுவில் ராசமண்டலத்துல நிக்குஞ்சத்துல கோடி சந்திரன் பிரகாசிக்கும் போல அழகான ராதாவோட ஸ்ரீகிருஷ்ணன் ஜம்முன்னு இருந்தார். அதுல எல்லா சுத்தியோட ஸ்ரீ ரத்னங்களா இருந்தா அதுல சியாமசுந்தரன் மட்டும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை அப்படி ஜம்முன்னு இருந்தான். கோடி மன்மத லாவண்யத்தோட சுவாமி இருந்தாராம். அவர் அழகா கையில குழல் வச்சிருந்தான், தடி வச்சிருந்தான் சுவாமி. திருமாவில ஸ்ரீவத்சம் வனமாலை கௌஸ்துபமணி தான் இருந்தது. காலில் சலங்கை, இடுப்புல மேகலை, தோள்களில் கங்கணம், கைகளில் ஹாரம் எல்லாம், கழுத்துல ஹாரம் எல்லாம் போட்டு இருந்தார். அதாவது பகவானுக்கு முன்னாடி சந்திரனுடைய ஒளி கூட கம்மியா போயிடுத்து. தலையில மயிலிறகெல்லாம் தரிச்சுன்ற கிரீடம் வச்சுட்டு இருந்தான். சிவபெருமானும் ஆசுரியும் பகவானை பார்த்து கைகூப்பினார்கள். அழகா எல்லா கோபிகளும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது 2 பேரும் சிவபெருமான சேவிச்சார்களாம். நிஜமாவே இந்த மாதிரி கேட்கும் பொழுதே அப்படி மயங்கும்படியா இருக்குன்னா, ராதையோடு சேர்ந்த கண்ணன் அதிரூப சுந்தரனாக கோடி மன்மத லாவண்யத்தோடு இருக்கும் பொழுது சிவபெருமானும் அவர்கள் நம்ம ஆசுரியம் ஸ்ரீ கிருஷ்ண பாதாப்ஜமு சதுர் ஹர்ஷ விஹ்வலவ் அப்படியே ஆனந்த பராசனால 2 பேரும் சேவிச்சுட்டு பகவானை பார்த்து சொன்னார்கள். த்வாவூசதுஹு கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே புண்டரீகாக்ஷ கோவிந்த கருடத்வஜதே நமः ஜனார்தன ஜகநாத பத்மநாப த்ரிவிக்ரம தாமோதர ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே. கிருஷ்ண கிருஷ்ணா மகாயோகி தேவதேவா ஜகத்பதே புண்டரீகாட்சா கோவிந்தா கருடக்குடியோனே உனக்கு நமஸ்காரம். ஜனார்தனா ஜகநாதா பத்மநாபா திரிவிக்ரமா தாமோதரா ரிஷிகேஷ வாசுதேவா உனக்கு நமஸ்காரம். அவ்வளோ அழகா பகவானுக்கு நமஸ்காரம் சொல்றான். அத்யைவ தேவ பரிபூர்ணதமஸ்து சாக்ஷாத் பூபூரி பாரஹரணாய சதாம் சுபாய பிராப்தோசி நந்த பவனே பரதப் பரஸ்த்வம் கிருத்வா ஹி சர்வ நிஜலோகம் அசேஷ சூன்யம். அப்பா நீ சாட்சாத் பரிபூர்ண பகவான். பூபாரத்தை நீக்கிறதுக்காகவும் சாதுக்களை காப்பாற்றுறதுக்காகவும் எல்லா இடங்கள்லையும் உன்னை மறைச்சுட்டு இந்த அழகா நந்த பவனத்துல நீ வந்திருக்காய். அதாவது ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன்ற மாதிரி நீ இங்க வந்திருக்க. மற்ற எல்லா இடத்தையும் திரஸ்கரிச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம் போ, எனக்கு சாதுக்கள் முக்கியம், இந்த பூபாரத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணணும், இதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி சகலவிதமான விஷயங்களையும் விட்டுட்டு நந்தகோபுடைய திருமாளிகளை வந்திருக்கே. அப்பா நீ தான் லோகத்தை எல்லாத்தையும் காப்பாத்துக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அம்சாம்சக அம்சகலயா பிருதாபிராமம் ஆவேஷபூர்ண நிச்சயாபிரதீவ யுக்தக விஸ்வம் பிபர்ஷி ரசராசம் அலங்கரோஷி விருந்தாவனம் ச பரிபூர்ணதமஸ்வயம் த்வம். ஹே பிரபு அழகா வந்திருக்காய் நீ ராதாபதே கோலோகநாத கிரிராஜபதே பரேஷ விருந்தாவனேஷ கிருத நித்ய விஹார லீல ராதாபதே व्रजवधू जनगीत कीर्ति गोविंद गोकुलपते किलते जयोस्तु. श्रीमन्निकुंज
லதிகா குசுமாகரஸ்வம் ஸ்ரீராதிகா ஹிருதய கண்ட விபூஷணஸ்வம் ஸ்ரீராசமண்டலபதிர்வ்ரஜமண்டலேஷோ பிரம்மாண்டமண்டல மஹீபரிபாலகோசி. பகவானே, அழகா விரஜசுந்தரிகள்லாம் உன்னை கொண்டாடுற. கோலோகநாதா, கிரிராஜபதே, பரமேஸ்வரா, பிருந்தாவனத்தினுடைய ஈஷா, எல்லா இப்போது லீலைகள் பண்ணிக்கிற ராதா வல்லபா, ரஜசுந்தரிகள் வாயால் தன் புகழ கேட்கக்கூடிய கோவிந்தா, கோகுலநாயகா, எப்பொழுதும் உனக்கு வெற்றி உண்டாகட்டும். நீதான் அழகான ருத்ராஜனான வசந்தம், ராதாவினுடைய மார்பையும் கழுத்தியும் அலங்கிற ரத்னம், ராசமண்டலத்தை பராமரிக்கக்கூடியவன், பிரஜமண்டலத்தின் ஒரே தலைவன், பிரம்மாண்டங்களை ரட்சிப்பவன் நீதான் அப்படின்னு சொல்லி ராதையும் கண்ணனையும் சேர்ந்து ஜோரா ரெண்டு பேரும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணார்களாம். எல்லாம் நடந்தது எங்க? வம்சி வட் கர்கசம்ஹிதையில் இருக்குது. கர்கசம்ஹிதை பிருந்தாவன கண்டம் 24வது அத்தியாயத்துல இப்ப இவர் ரெண்டு பேருடைய ஸ்தோத்திரத்தை கேட்ட கிருஷ்ணனும் ராதையும் ஆனந்தத்துல தொலைச்சாலாம். அப்ப அழகா பகவான் ஜம்முன்னு சிரிச்சுண்டே ரெண்டு பேரையும் பார்த்தா, ஸ்ரீ பகவான் உவாச்ச ஷஷ்டிர்வர்ஷசஹஸ்ராணி யுவயோஸ்தபதோஸ்தபஹ மத்தர்ஷனம் தேன ஞாதம் ஜாதம் மத்தர்ஷனம் தேன ஜாதம் சர்வதோ நைரபேக்ஷயோः நிஷ்கிஞ்சனோ யச்சாந்தா சாந்தஸ்பாஜாத சத்ரு சமத்சகா. தஸ்மாத்யுவாभ्याम् மனசா விரியதாமீப்சிதோ வரஹ. 60 வருஷம் எந்த விதமான பற்றும் இல்லாமல் தியானம் பண்ணீர்கள். அதனாலே உங்களுக்கு என்னுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. ஏழையும் சாந்தனும் யாரிடமும் பகைமை இல்லாதவன் எனக்கு பிடிச்சவன். உலகத்தினுடைய பல விஷயங்கள்ல ஒதுங்கி இதான் கடைசியை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவன். உலகத்தை பிறகு ஏழை தானே, சாந்தமா இருப்பா, யாருக்கும் அவள் பகைமை கிடையாது. அவர்கள் எனக்கு பிடிச்சமானவர்கள். ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சவர்கள். அதனால அவள் என்ன வரம் வேணும் கேளுங்கோ. நிஷ்கிஞ்சினஹ யஹ சாந்தஹ அப்படின்னு சொல்லி செம்பழகா சொல்றார். பகவான் என்ன வரம் வேணும் கேளுங்கோ. அப்ப நீங்க கிருஷ்ண தியானம் பண்ணிண்டு, கிருஷ்ணநாமஜபம் பண்ணிண்டு, கிருஷ்ணனுக்காக ஏங்கிண்டு, கிருஷ்ணனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணனே தன் அடையறதுக்கான வழியை காட்டி கொடுப்பார். இப்ப ஆசுரிக்கு அப்படித்தானே சிவபெருமான் வழியை காட்டி கொடுத்தார். சிவபெருமானையும் கூட்டுண்டு அழகா ஆசுரியும் இங்க வர, சிவபெருமானும் ஆசுரியும் மானசரோவரத்துல நீராடி கோபி பாவத்தை அடைய, அவர் ரெண்டு பேருக்கும் ராதைக்கும் ராதையுடைய கிருஷ்ணனுடைய நிகுஞ்ச லீலைகள் பார்க்க பாக்கியமும் கிடைக்க, அந்த நிகுஞ்ச லீலையில் ராதையும் கண்ணனும் இவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். இதே மாதிரி நம்ம சிவபெருமான் நரசிம்மமேதா அப்படின்ற ஒரு பக்தருக்கு ராசலீலையை காட்டி கொடுத்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்கும். நரசிம்மமேதான்னு பேர் கேட்டுக்க நினைக்கிறேன். இந்த நரசிம்மமேதா என்ன பாட்டு பாடியிருக்கார், என்ன ஃபேமஸ், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா? அவ்வளவு அழகா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னடான்னா அந்த ராசலீலாவை. அப்ப சிவ ஆசுரி ஊச்சத்துகு ரெண்டு பேர் சேர்ந்து சொன்னாலாம், நமோஸ்து பூமன்யுக்யோ நமோஸ்து பூமன் யுவயோஹோ பதாப்தே சதைவ விருந்தாவன மத்தியவாசக. அப்ப அழகா கேட்கிறா, பிருந்தாவனத்திலே வாசம் தரணும். எப்பொழுதுமே பிரியத்தமனாகிய உங்க ரெண்டு பேருடைய திருவடிகள் இருக்கக்கூடிய இந்த சந்நிதியிலே பிருந்தாவனத்துல
வசிக்கணும். ந ரோச்ச தேன தேன அந்யமதஹ ததங்கிரி நமோ யுவாபியாம் ஹரிராதிகாபியாம். அதனால எங்க வேற எதுவும் ருச்சிக்காது, வேற வர வேண்டாம். ராதா கிருஷ்ணனார உங்களுக்கு நமஸ்காரங்கள். எங்களுக்கு பிருந்தாவனத்தில் வாசம் தர வேண்டும், பிருந்தாவனமதில் வாசம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாலும் உடனே அழகா பகவான் சொன்னான். ஸ்ரீ நாரத உவாச்ச. பகவான் சிரிச்சுண்டு ததாஸ்து ச உக்த்வா பகவான் விருந்தாரண்யே மனோஹரே காலிந்தி நிகடே ராஜன் ராசமண்டல மண்டிதே நிகுஞ்ச பாஸ்வே புலினே வம்சீவட சமீபதः शिवोऽपि च आसुरी मुनिर् नित्यं वासं चकारः अत कृष्णो रासलीलां चक्रे पद्माकरे वने पतत् सुगन्धिरजसी गोपीभिर्भ्रमराकुले एवं शान्मासिकी रात्रिः कृता कृष्णेन मैथिल गोपीनां रासलीलायां व्यतीता क्षणवत्सुकैः. உடனே பகவான் ரெண்டு பேரையும் பார்த்தார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சிவபெருமானும் ஆசுரிமணியும் அந்த பிருந்தாவனத்துல வம்சீவரத்துக்கு அருகில ராசமண்டலத்துக்கு பக்கத்துல அழகா காளிந்தி அருகத்துல இந்த இடத்துலயே இருந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாளாம். அதனால அங்க இன்னைக்கும் ஆசுரி முனிவருக்க ஒரு சந்நிதி இருக்கு. அதன் பிறகு கிருஷ்ணன் அழகா இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். கோபிகளோட ராசகிட்ட விளையாட ஆரம்பிச்சார். 6 மாசத்தினுடைய 6 மாசத்தை ஒரு ராத்திரி ஆக்கினார். அப்படி விளையாடினானா கோபிகளுக்கு அந்த ஆனந்தம், இது ஆனந்தம் போ நினைக்கிறதுக்கு அடுத்து இன்னொரு ஆனந்தம், இதை விட அது ஆனந்தமோ அதை விட அப்படின்னு ஆனந்த பரவசத்துல அவெல்லாம் சிரிச்சுண்டும் பெருமூச்சு விட்டு கொண்டும் சிரிச்சுண்டும் கண்கள்ல கண்ணீர் வழிய விதவிதமான அனுபவங்கள். என்ன சொல்ல முடியும்? இது உங்களுக்கு சொன்னாலும் புரியுமா? சத்தியமா புரியாது. அந்த சிவபெருமானுக்கும் ஆசுரி முனிவருக்கும் கிடைச்சா போல ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அந்த 6 மாசம் ஒரு நொடி மாதிரி மறைஞ்சு போயிடுதான். கோபிக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுதா அப்படின்னு கூட தெரியலையா அவர்களுக்கு. அப்புறம் பொழுது விடிஞ்சது. அவ தங்களுடைய வீட்டுக்கு போனா, பகவானும் தன்னுடைய நந்த மாளிகைக்கு போனா, ரிஷபானு தேவி நம்ம ராதாராணி பர்சானாவுக்கு போனா அப்படின்னு இருக்கு. இதை சொல்லும் பொழுது சொல்றார், இது பாவங்கள் எல்லாம் போக்குறது, புண்ணியம் தரக்கூடியது, விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடியது. அதனால இதை கேட்கறதே பரமபாக்யம். திரிவர்க்ய பதம் ஜனானாம் து முமுக்ஷூணாம் சுமுக்திதம். அதெல்லாம் நன்மை செய்ய. ஏவம் ஸ்ரீகிருஷ்ண சந்திரஸ்ய ராசாக்கியானம் மனோகரம் சர்வ பாபஹரம் புண்ணியம் காமதம் மங்களாயனம். திரிவர்க்யதம் ஜனானாம் து முமுக்ஷூணாம் சுமுக்திதம். முமுக்ஷு மோட்சம் தரக்கூடியது. யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனையும் நடக்கும். உங்க எல்லாருக்குமாக சேர்த்து நான் பிரார்த்தனை பண்றேன், உங்க எல்லாருக்கும் பிருந்தாவனம் தரிசனம் கிடைக்கட்டும். ராசமண்டலத்தை கொஞ்ச நேரம் உட்கார பாக்யமாவது கிடைக்கட்டும். ஏதானும் ஒரு ஜென்மால பிருந்தாவனத்திலேயே வாசம் கிடைக்கட்டும். ராதைக்கும் கண்ணனுக்கும் கைங்கரியம் என்ற பாக்யம் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பமே கிருஷ்ணதாசர்களாக கிருஷ்ணதாசிகளாக ஆகட்டும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் குருஜி அம்மாவுடைய திருவடி பலத்துல. இந்த வம்சீவட் பக்கத்துல தான் சிவபெருமான் இன்னைக்கும் கோபீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோட அங்க கோவில் கொண்டிருக்கார். கோபிகளுக்கெல்லாம் பாதுகாவலனா இருக்கார். அந்த வம்சீவரத்துக்கு பாதுகாவலனா இருக்கார் அப்படின்னு இருக்கு. காத்தால பார்த்தா சிவலிங்கம் கோவில்ல போனா நம்மளே தொட்டு பூஜை எல்லாம் பண்ணலாம், அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம், ஊமத்தம்பு ஊமத்தங்காய் எல்லாம் சிவலிங்கத்து மேல வச்சு பூஜை பண்ணலாம். அப்ப எல்லாரும் தொடலாம் மத்தியானம் வரைக்கும். சாயங்காலம் ஆயிடுத்து அப்படின்னா உள்ளே இறங்க முடியாது, சந்நிதிக்குள்ளே யாரையும் உள்ள விட மாட்டார்கள், போய் தொடரலாம் முடியாது. ஏன்னு கேட்டா சிவபெருமான் அந்த சிவலிங்கத்துக்கு அவ்வளவு அழகா கோபி
அலங்காரம் பண்ணிடுவா. சிவானியாக ரொம்ப அழகா இருப்பார். நான் நினைச்சு நினைச்சு மலைச்சு போன ஒருத்தர் இந்த கோபீஸ்வர மகாதேவர். இந்த வம்சி வட்டுக்குள்ள ஒரு சிவானி மூர்த்தி வச்சிருப்பா. எப்பவுமே பெண் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். இந்த கோபீஸ்வர மகாதேவர் காலையில சிவபெருமானாக சிவலிங்கமா இருப்பா. நடக்கிற தூரம் 100 மீட்டர் தான். சரியா? இந்த கோபேஸ்வர் கோயில் வாசல் வழியா தான் வம்சி வட்டுக்கே போகணும். அழகா சாயங்காலம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதட்டுக்கு லிப்ஸ்டிக் என்ன, கண்ணெண்ண, மூக்கெண்ண, புல்லாக்கெண்ண, தலையில அழகான மலர்கள் என்ன, அவர் கோபி ஆயிடுவார். யாரும் போய் தொட முடியாது. அவ்வளவுதான். த மோஸ்ட் அடோரபிள் சிவா சிவானி யாருன்னா இந்த கோபேஸ்வர மகாதேவர். அசாத்தியம் அசாத்தியம். அப்பாடா, இப்படியாக வம்சீவட் பிரபாவத்தை நாம அனுபவிச்சோம். இந்த வம்சீவட்டில் தான் பகவானுக்கு நம்ம வெள்ளி புல்லாங்குழல் எல்லாம் அங்கே சமர்ப்பணம் பண்ணலாம். அங்கேயே வச்சிருப்பா. நம்ம எல்லாம் தட்சிணை கொடுக்கணும். அவளே சங்கல்பம் எல்லாம் சொல்லி இந்த வம்சீவட்டில் நான் பகவானுக்கு வம்சி தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சமர்ப்பணம் பண்ண சொல்லுவோம். பன்சி பட் அப்படின்னு சொல்றதும் உண்டு. வம்சி வட விரக்ஷம். கிருஷ்ண புல்லாங்குழல் ஆலமரம். கண்ணன் புல்லாங்குழல் வாசித்த ஆலமரம். ராதே கிருஷ்ணா. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो वंशीवट राधा कृष्ण भगवान की जय. जय बोलो आसुरी मुनि की जय. जय बोलो गर्गाचार्य की जय. जय बोलो गोपेश्वर महादेव शिवानी की जय. जय जय. राधे कृष्णा.